வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு சொன்னால், ஃப்ரான்ஸில் 95வது டெபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டேக் ஹவுஸ் ஃபேக்டரின்னு சொல்லி ஒரு உணவகத்துக்கு தான் வந்திருக்கேன். அதாவது புஃபேயா வொலாந்தே அன்லிமிட்டடான புஃபே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கே அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு உணவுகள், குறிப்பாக சொல்லப்போனால் ஊந்திரக்கோத்து, மற்றது கிரியாத் ஐட்டம், மற்றது வந்து இந்த ஃப்ரூய்து மேர் கடல் உணவுகள், ஷார்குத்ரி, ஃப்ரோமாஜ் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெஞ்சு உணவுகள். அது மட்டும் இல்லாமல் வேறு உணவுகளும் இருக்குது. ஆனால் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு ஃப்ரெஞ்சு உணவகம் படியால் ஃப்ரெஞ்சு உணவுகள் தான் இங்கே வந்து ஃபேமஸ். அது வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும், எவ்வளவும் சாப்பிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி இந்த ரேட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிழமையில் வந்து மத்தியானத்தில் நீங்கள் சாப்பிட போனீங்கன்னு சொன்னால் 18 யூரோ சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். அதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி மட்டும் ஃப்ரீயாக தருவாங்க. ஜூஸ் ஐட்டம் அதெல்லாம் மற்றது காசு. ஜூஸுகள் மற்ற ஆல்கோல் ஐட்டங்கள் நீங்கள் குடிக்கிறாங்களா இருந்தால் அதுக்கு மட்டும் காசு. மற்ற சாப்பாடு எல்லாம் 18 யூரோ தான். ஆனால் வந்து ஹாலிடேக்களை தவிர மற்றது இதே கிழமை நாளில் பின்னேரத்தில் மற்ற வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஹாலிடேலையும் பார்த்தீங்கன்னா 25 யூரோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் சனிக்கிழமை பின்னேரத்தை தவிர சனிக்கிழமை பின்னேரத்தில் மட்டும் உங்கள்கிட்ட ஒரு விலை வந்து 27 யூரோ சனிக்கிழமை பின்னேரத்தில் மட்டும். மறது வந்து சின்ன ஆக்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு குறைஞ்ச ஆக்களுக்கு 12 யூரோவும், அதே 10 வயசுக்கு குறைஞ்ச ஆக்களுக்கு சனிக்கிழமை பின்னேரத்தில் 15 யூரோவும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து 5 வயசுக்கு குறைஞ்ச ஆக்களுக்கு 6 யூரோவும், 3 வயசுக்கு கீழ்பட்ட ஆக்களுக்கு ஃப்ரீண்டும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சின்ன ஆக்களுக்கு வந்து இந்த என்னென்ன வயசுகள் நீங்கள் சொல்லி அவங்களுக்கு எவ்வளோ வந்து இந்த காசு டிக்கெட் எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து கண்டிப்பாக விசா காட்டணும் சின்ன ஆக்களுக்கு. அதாவது உங்களோட ஐடென்டி கார்டு காட்டணும் சின்ன பிள்ளைகள்கிட்ட. மற்றும்படி பெரிய ஆக்களுக்கு நார்மல் எத்தனை பேர் நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா ஓகே. மறது போகும்போது நீங்கள் நார்மலாக போயிட்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு வரும்போது தான் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட வந்து. நீங்கள் அது மட்டும் எவ்வளவும் சாப்பிட்டு உங்களோட இஷ்டம் தான். இப்போ நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நண்டு, இறால், கனவா, அதாவது இந்த ஃப்ரூய்து மேர் கடல் உணவுகள் வந்து இதை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு லைவாக சமைச்சு தருவாங்க சுட சுட. மறது இங்கால் நீங்கள் பார்த்து கொண்டது வந்து ஷார்குத்ரி ஐட்டம், மறது வந்து ஃப்ரோமாஜ் ஐட்டம், அதுகள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதுகளெல்லாம் நீங்கள் எவ்வளவும் எடுத்து சாப்பிட்லாம். ஃப்ரெஞ்சுக்காரங்கண்ட ஃபேமஸான உணவுகள் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுகள் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளவும் சாப்பிட்லாம். அதே மாதிரி இங்கால் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓந்திரை ஐட்டம், போன உடனே சாப்பாடு வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட முன்னுக்கு வந்து கொமோசை பண்ணுறதுக்கு எல்லா ஓந்திரை ஐட்டமும் சலாட், டொமேட்டோ, நியோன்னு சொல்லி எல்லாம் விதமாக வச்சுருக்குறாங்க. மற்றது வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டெசர்ட் ஐட்டங்கள்லையும் வந்து விதமாக வச்சுருக்குறாங்க. திரைமிசுவாக இருக்கட்டும், டொனாத்தாக இருக்கட்டும், நிறைய வெரைட்டியான கத்தோ ஐட்டமாக இருக்கட்டும் சொல்லி நிறைய வெரைட்டியாக வச்சுருக்காங்க. சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாம் மனமாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி டெசர்கள். மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம்கள், மற்றது பொம்போம் ஐட்டம் அதெல்லாம் இருக்குது. மற்றது குறிப்பாக வந்து சின்ன ஆக்களுக்கு விளையாடுறதுக்குன்ற ஒரு இடம் இருக்குது. நீங்கள் சின்ன பிள்ளைகளை விளையாட விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்து கொண்டு நிற்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நிறைய இடத்துல வந்து டிவி மாதிரி வச்சுருக்குறாங்க. அதில் வந்து நீங்கள் சின்ன பிள்ளைகள் விளையாடுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து கொண்டே சாப்பிட்றதுக்குரிய அந்த செட்டப்பும் இருக்குது. நான் அந்த வீடியோவில் காட்டலை. என்ன சொன்னால் நிறைய சின்னாக்கள் விளையாண்டு கொண்டிருக்காங்க. அந்த வீடியோவில் காட்டுறது சரியில்லைன்ட்டு நான் காட்டல. நாங்கள் இப்போ சாப்பாடுகளை ஒன்றா சுற்றி பார்ப்போம். நான் உங்களுக்கு சொன்ன ஜோக்கெட் ஐட்டம், மற்ற இந்த திரைமுசு ஐட்டம், திசர் ஐட்டங்கள் இருக்குது. இங்கால வந்து சோஸ் ஐட்டங்கள், மற்றது இன்னும் விதவிதமான உணவுகள் வந்து இருக்குது. இந்த இங்காலெல்லாம் சில சாப்பாடுகள் எல்லாம் முடிஞ்சிட்டு, ஆனால் முடிய கொண்டு வந்து வச்சு கொண்டிருப்பாங்க. அந்த டைம் மட்டும் முடிய சாப்பாடை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எவ்வளவும் சாப்பிடலாம். பாருங்கள் எப்படின்னு சொல்லி. குறிப்பாக வந்து நல்ல சாப்பாடுகளும் இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னது பார்த்தீங்கன்னு சொன்னால், இதான் நான் சொன்னேன். இந்த எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒன்றரைக்கோத்து, மற்றது புரோஷத் தனியாக அந்த ஐட்டம்லாம் எடுத்து கொடுத்தா உடனே செஞ்சு தருவாங்கண்டா. இதுதான் இது. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா பர்கர், சீஸ் பர்கர்லாம் அன்லிமிட்டடாக செஞ்சு கொடுப்பாங்க லைவ். அதெல்லாம் வச்சுருக்காங்க. மற்றது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பொம்பம் ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் பொம்பம் ஐட்டம் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவீங்கன்னா. மற்றதான வீட்டுக்கு தான் கொண்டு போயிடாது, அங்கே வச்சு சாப்பிட்லாம். மற்றது உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆல்கோல் ஐட்டம் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஒரு நல்ல ஒரு கட்டிட்டு ஒரு கொக்டைலும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் எங்கள் சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.